வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் 91 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல். தேர்தலில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்குகளை செலுத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வேண்டுகோள். ஊழலையும் வாரிசு அரசியலையும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுக மற்றும் காங்கிரஸ் அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை, ராஜஸ்தான் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் 91 தொகுதிகளில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 18 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்கள் இதில் அடங்கியுள்ளன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு பெரும்பாலான தொகுதிகளில் மாலை 6 மணிக்கு நிறைவடைகிறது. இடதுசாரி தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், அந்தமான் நிக்கோபர், லட்சத்தீவுகள், தெலுங்கானா மற்றும் உத்தரகாண்டில் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, மணிப்பூர், ஒடிசா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சில தொகுதிகளிலும் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஒடிசாவில் 147 சட்டப்பேரவை தொகுதிகளில் 28 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தெலுங்கானாவில் 17 மக்களவைத் தொகுதிகளில் 25 பெண்கள் உட்பட 43 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நிஜாமாபாத் தொகுதியில் அதிகபட்சமாக 185 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதால் கூடுதல் தேர்தல் பணியாளர்களும் பொறியாளர்களும் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த மாநிலத்தின் நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட 5 மக்களவைத் தொகுதிகளில் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத், கௌதம புத்தா நகர், பாக்பாட், சஹரான்பூர், மீரட், முசாஃபர் நகர், பிஜ்னோர் மற்றும் கைரானா மக்களவைத் தொகுதிகளில் இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதிகளில் முற்பகலிலேயே விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்ததாகவும் சில மணி நேரங்களிலேயே சராசரியாக 24% வாக்குகள் பதிவானதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர்கள் வி.கே. சிங், சத்யபால் சிங், மகேஷ் சர்மா மற்றும் 96 வேட்பாளர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் களத்தில் உள்ளனர். பீகாரில் கயா, அவுரங்காபாத், ஜமுயி, நவாடா ஆகிய 4 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த 4 தொகுதிகளும் நக்சல் தீவிரத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ளதால் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா தலைவரும் பீகார் முன்னாள் முதலமைச்சருமான ஜித்தன் ராம் மஞ்சி, லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பஸ்வான் உள்ளிட்ட 44 வேட்பாளர்கள் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் களத்தில் உள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் குச்பெஹார் மற்றும் அலிப்பூர் தூர் ஆகிய 2 மக்களவைத் தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதில் முதல் 2 மணி நேரங்களிலேயே 18% வாக்காளர்கள் தங்கள் வாக்கை பதிவு செய்ததாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் விதர்பா பகுதியில் உள்ள 7 தொகுதியில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் காலை 11 மணி நிலவரப்படி 11.7% வாக்குகள் பதிவாகின. ஜம்மு மற்றும் பாரமுல்லா தொகுதிகளில் நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் முதல் 2 மணி நேரம் வரை 13% வாக்குகள் பதிவாகியிருந்தன.
உத்தரகண்ட் மாநிலத்தில் முற்பகல் நிலவரப்படி 23% வாக்குகளும், நாகாலாந்தில் 21% வாக்குகளும், மிசோரமில் 17% வாக்குகளும், சத்தீஸ்கரில் 23% வாக்குகளும் பதிவாகியிருந்தன. இன்று நடைபெற்று வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் அந்தந்த தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் முக்கிய பிரமுகர்கள் இன்று காலையிலேயே தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மஹால் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். இன்று நடைபெறும் தேர்தலில் திரளான மக்கள் வாக்களிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். நாக்பூர் தொகுதியில் RSS தலைவர் மோகன் பகவத் மற்றும் பொதுச் செயலாளர் பயாஜி ஜோஷி ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். கடப்பா தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் YSR காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தமது வாக்கை பதிவு செய்தார். அசாமில் திப்ருகர் தொகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் அந்த மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் இன்று காலை வாக்களித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாட்டு மக்கள் அனைவரும் பெருமளவிற்கு பங்கேற்று ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலிக்கு நேற்று பிரத்யேக பேட்டியளித்த அவர், மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் பொதுமக்கள் பெருமளவிற்கு திரண்டு வந்து வாக்களித்து நாட்டின் வலுவான ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் ஜனநாயகத்தின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், குறிப்பாக முதன்முறையாக வாக்களிக்க இருக்கும் இளைஞர்கள் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்களிக்க வரும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செய்யப்பட்டிருப்பதாகவும், மக்கள் சிரமமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருப்பதாகவும் சுனில் அரோரா குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் திரளாக வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் வாக்குப்பதிவு சதவீதத்தில் புதிய சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக முதன்முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இன்று நடைபெறும் வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும், இது இந்தியாவின் ஆன்மாவுக்கான தேர்தல் என்றும், நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் பிஜேபி தலைவர் அமித் ஷா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர். என்ரோன் தபோல் மின் உற்பத்தி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மகாராஷ்டிராவில் 1997ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தில் பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்தது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக உரிய அனுமதியின்றி பெறப்பட்ட ஆவணங்கள் முழு தகவல்களையும் வழங்கவில்லை என்று மத்திய அரசு மீண்டும் கூறியுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களுக்கு ஆதரவாக இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்களை ஏற்கக்கூடாது என்று மத்திய அரசு கூறியதை நேற்று உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர், பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படையாக தெரிவிப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக கூறினார். இனி வருவது தேர்தல் செய்திகள். ஊழலையும் வாரிசு அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மீண்டும் தமது அரசு பொறுப்பேற்றால் இவை நிறைவேற்றப்படும் என்றும், அதனால் எதிர்க்கட்சிகள் அச்சமடைந்து உள்ளதாகவும் கூறினார். நாட்டில் உள்ள அரசியல் சாசன அமைப்புகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். இடஒதுக்கீடு தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் பிஜேபி அரசு மீது தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். அம்பேத்கரால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடைமுறையை பிஜேபி அரசு மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
தீவிரவாதத்தையும் நக்சல் பயங்கரவாதத்தையும் ஒடுக்க பாதுகாப்பு படையினருக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தவறான தகவல்களை மக்களிடையே பரப்புவதாக பிஜேபி தேசிய தலைவர் அமித் ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் கலிம்பாங்கில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக மம்தா பானர்ஜி விளக்கமாக பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 370 பிரிவின்படி காஷ்மீருக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்றார். புல்வாமா தீவிரவாத தாக்குதலை அடுத்து ராணுவம் கொடுத்த பதிலடியை காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் வரவேற்காமல் இருப்பதாகவும் அரசை அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றும் அமித் ஷா குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் நாளை கிருஷ்ணகிரி, சேலம், தேனி, திருப்பரங்குன்றம் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் நாடு பாதுகாப்பாக இல்லை என்று கூறினார். மேலும் நதிநீர் இணைப்பு என்பது சாத்தியமில்லை என்று கூறிய அவர், இது காங்கிரசின் நிலைப்பாடு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமானது என்று கூறினார். ரஃபேல் விவகாரத்தை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட அக்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக அவரது தாயார் சோனியா காந்தி, சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோருடன் திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரப்ரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யவுள்ளார். சோனியா காந்தியுடன் அவரது மகனும் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி, மகள் பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உடன் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று அமேதி தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்த்து பிஜேபி சார்பில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்கிறார். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடன் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது உடன் செல்வார்கள் என தெரிகிறது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நடைமுறையால் நடுத்தர மற்றும் சிறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போதைய அரசு ஏழைகளை மேலும் ஏழைகளாகி விட்டதாக குற்றம் சாட்டினார். இதேபோல் காங்கிரசும் தமது ஆட்சிக் காலத்தில் குறிப்பிடத்தக்க திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். காங்கிரசும் தமது தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதாக அவர் விமர்சித்தார். பிஜேபி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை என்றும் மாயாவதி கூறினார். சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை ஆகிய அமைப்புகளை பிஜேபி அரசு அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக தவறான முறையில் பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. தமிழகத்தில் வேளாண் பணிகளை மேம்படுத்தும் வகையில் காவிரி, கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மத்தியில் நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே பிஜேபியுடன் அஇஅதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்று கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினையில் நல்ல தீர்வை பெற்றுத்தந்தது அஇஅதிமுக தான் என்று அவர் குறிப்பிட்டார். நீர் ஆதாரங்களை மேம்படுத்த பல்வேறு நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுக மற்றும் காங்கிரஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரி தட்டான்சாவடி பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று விமர்சித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த பிரச்சாரத்தின் போது பேசிய புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி, மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் தேர்வு நிச்சயம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் மாநில பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுவது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியது குறித்து பிஜேபி மாநில செயலர் கே.டி. ராகவன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகவன், எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற அதிகாரம் பெற்றவர் தமிழக பிஜேபி தலைவர்தான் என்றும் தெரிவித்தார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு ஸ்டாலின் அமைச்சராக இருந்தபோது 250 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் இதுவரை மறுப்பு தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் 5 முறை ஆட்சியில் இருந்த திமுக ஸ்டெர்லைட், மீத்தேன், ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு என்ன தீர்வு கண்டது என்று வினவிய ராகவன், தேர்தல் வழிகாட்டு நடைமுறைகளை ஸ்டாலின் பின்பற்றுகிறாரா என்று தேர்தல் ஆணையம் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். தமிழக தேர்தல் டிஜிபியாக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அசுதோஷ் சுக்லா இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் அவர் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவுடன் ஆலோசனை நடத்தினார். தேர்தல் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்த ஆலோசனை இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாநில உள்துறை செயலர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார். தஞ்சாவூரில் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை துவக்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பேரணியில் மாற்றுத்திறனாளியின் முதல் வாக்கு எனது வாக்கு விற்பனைக்கு அல்ல, வாக்களிப்பது ஜனநாயகத்தின் வலிமை உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் பேரணியாக சென்றனர். அரியலூர் சட்டமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க சக்கர நாற்காலிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் சிறப்பு பார்வையாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டான் சட்டமன்ற தொகுதிகளில் 18 வயதிற்கு மேற்பட்ட 7638 மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் 331 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க உள்ளனர். இவர்களின் பயன்பாட்டிற்காக 253 சக்கர நாற்காலிகள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் தேவையான உதவிகளை பெறுவதற்காக PWD எனும் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் பதிவு செய்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது சக்கர நாற்காலிகள் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பார்வையாளர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறையினர், முன்னாள் ராணுவத்தினர், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த சுமார் 1800 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் இருந்து வந்து தேர்தல் பணியில் ஈடுபடும் இவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்யும் வகையில் தபால் வாக்கு செலுத்துவதற்காக அவர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இவர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஈரோடு திண்டல் தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு தபால் வாக்கு மையத்தில் இன்று வாக்களித்து வருகின்றனர். வாக்குப்பதிவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கதிரவன் நேரில் ஆய்வு செய்தார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். இந்தியாவின் சராசரி ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2010 மற்றும் 2019 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் 1.2% உள்ளது என்று ஐநா வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சீனாவின் ஆண்டு சராசரி மக்கள் தொகையை விட 2 மடங்காகும். 2019 ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1.36 பில்லியனாக உள்ளது. இது கடந்த 1994 ஆண்டில் 942.2 மில்லியனாகவும் 1969 ஆண்டு 541.5 மில்லியனாகவும் இருந்தது.
இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயில சேர்வதற்கு முன்பு மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போலி கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக குடியிருப்பு முறைகேடுகளில் ஈடுபட்டு அமெரிக்காவில் சிக்கலுக்கு உள்ளானதை அடுத்து இந்திய தூதரகம் இத்தகைய அறிவுரையை வழங்கியுள்ளது. மேலும் இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் கல்வி பயில உத்தேசிக்கும் பல்கலைக்கழகங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தானா என்றும் வெறும் இணையதளங்களை மட்டுமே கட்டமைத்து முறைகேடுகளில் ஈடுபடுகின்றனவா என்பதை கவனத்துடன் ஆராய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜாப்பூர் மாவட்டத்தில் இன்று 4 நக்சல் தீவிரவாதிகளை கைது செய்த அம்மாநில ஆயுதப்படை பிரிவினர் அவர்களிடமிருந்து 3 துப்பாக்கிகளையும் கைப்பற்றியுள்ளனர். பஸ்தார் தொகுதிக்கு உட்பட்ட நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சல் தீவிரவாதிகள் இன்று அதிகாலை குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தினர். இந்த குண்டுவெடிப்பில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பஸ்தாரில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 80,000 மாநில மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலை மின் திருட்டில் ஈடுபட்டதை அடுத்து அத்தொழிற்சாலைக்கு மின்சார வாரியம் விதித்த 17 கோடி ரூபாய் அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச், மின்சார வாரியம் தனது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நுகர்வோருக்கு மின் இணைப்பு வழங்குகிறது என்றும், எனினும் மின் திருட்டில் ஈடுபடுவது குற்றம் என்பதால் அதற்காக மின்சார வாரியம் விதித்த அபராத நடவடிக்கையில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் நீதிமன்றம் கூறி தொழிற்சாலை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது. அடுத்து வருவது உலக செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் கடந்த மாதம் ஏற்பட்ட இடாய் சூறாவளியில் பலியானோர் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துள்ளது. இடாய் என்ற சூறாவளி தென்னாப்பிரிக்காவின் மத்திய மொசாம்பிக் கடல் பகுதியில் கடந்த மாதம் உருவானது. இதனால் ஏற்பட்ட பெரும் புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஜிம்பாப்வேவின் கிழக்கு பகுதி பேரழிவை சந்தித்தது. இன்று ஜிம்பாப்வேவின் தகவல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியின்படி இந்த பேரழிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 344ஆக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மொசாம்பிக்கில் 602 பேரும் மாலவியில் 59 பேரும் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பதற்கும் அடையாளம் காண்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு அக்டோபர் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரெக்சிட் விவகாரத்தில் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் இது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது. பிரெக்சிட் நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த காலக்கெடு நாளையுடன் முடிவடைவதால் ஜூன் 30ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டிக்க கோருவது என்று முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். பிரிட்டனின் இந்த கோரிக்கை குறித்து பிரசல்ஸ் நகரில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் கூடி விவாதித்தனர். குறிப்பிட்ட ஒப்பந்தத்துடன் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இங்கிலாந்து விலகுவதற்கான கால அவகாசம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அண்டவெளியின் அதிசயமாக கருதப்படும் கருந்துளையை முதன்முறையாக படம் பிடித்து விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசையை கொண்ட பகுதிகளை 18ஆம் நூற்றாண்டே கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் அவற்றை கருப்பு நட்சத்திரம் என்று அழைத்து வந்தனர். கோள வடிவத்தில் உள்ள இந்த ஈர்ப்பு எல்லைக்குள் செல்லும் நுண்துகள்கள் ஒளி போன்ற மின்காந்த கதிர்வீச்சுகளை வெளியிடுவதால் அவற்றை தொலைநோக்கியின் மூலம் பார்க்க முடியாது. இதுவரை கருந்துளை பற்றி கற்பனை படங்களே வெளிவந்த நிலையில் முதன்முறையாக கருந்துளையை விஞ்ஞானிகள் படம் பிடித்துள்ளனர். அல்ஜீரியாவில் வரும் ஜூலை மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஜீரியாவில் கடந்த 20 ஆண்டுகளாக 82 வயதான அப்துல்அசீஸ் புட்டஃப்லிகா அதிபராக இருந்து வந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் புட்டஃப்லிகா தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். இடைக்கால அதிபராக மேலவை சபாநாயகரான இவரின் ஆதரவாளர் அப்துல் காதிர் பென்சாலா பதவியேற்றார். இவரும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதாக புதிய அதிபரை தேர்ந்தெடுக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன.
இதனைத் தொடர்ந்து வருகிற ஜூலை 4ஆம் தேதி அங்கே அதிபர் தேர்தல் நடைபெறும் என அதிபர் மாளிகை அலுவலகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது வணிகச் செய்திகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான பொது வைப்பு நிதி மற்றும் பங்களிப்பு வைப்பு நிதி ஆகியவற்றுக்கான வட்டி வீதங்கள் 8% தொடர்ந்து நீடிக்கும் என்று மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில், கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் நடைமுறையில் இருந்த 8% வட்டி வீதம் நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டிலும் தொடரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள், பாதுகாப்பு படையினருக்கு இந்த வட்டி வீதங்கள் பொருந்தும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குச் சந்தைகள் இன்று இறக்கத்துடன் காணப்படுகின்றன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் வர்த்தக நேர தொடக்கத்தில் 89 புள்ளிகள் குறைந்து 38,496 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 20 புள்ளிகள் குறைந்து 11,564 தொடங்கியது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 21 காசுகள் அதிகரித்து 68 ரூபாய் 91 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,424 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,053 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிலோ 40,800 ரூபாய்க்கும் 1 கிராம் 40 ரூபாய் 80 காசுக்கும் விற்பனையானது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 56 காசாகவும், டீசல் விலை 69 ரூபாய் 80 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி போட்டியில் மலேசியாவுக்கு எதிரான 4வது ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. 5 ஆட்டங்களை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. 3வது ஆட்டம் சமனில் முடிந்த நிலையில் 4வது ஆட்டத்தில் மலேசியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதனால் 3-0 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இரவு 8 மணிக்கு இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. முன்னதாக மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 197 ரன் எடுத்தது. அந்த அணியின் லோகேஷ் ராகுல் சதம் அடித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அடுத்து 198 ரன் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட்டுகளை இழந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது. தென்காசியில் 8 சென்டிமீட்டரும், செங்கோட்டையில் 3 சென்டிமீட்டரும், ஆயக்குடியில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கரூர், பரமத்தியில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. தருமபுரி, சேலம், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மக்களவைக்கு முதல் கட்டமாக தேர்தல் நடைபெறும் 91 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல். தேர்தலில் வாக்காளர்கள் தவறாமல் வாக்குகளை செலுத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா வேண்டுகோள். ஊழலையும் வாரிசு அரசியலையும் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி. கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திமுக மற்றும் காங்கிரஸ் அறிக்கைகளில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை, ராஜஸ்தான் அணிகள் மோதல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.